ஓரமா நிப்பாட்டு. அப்படி நிப்பாட்டு. ஐயா, இந்த வருஷம் வேர்க்கடலை அமோக விளைச்சலுங்க. நமக்கு வேண்டிய அளவுக்கு செக்கில் ஆட்டி எண்ணெய் ஒண்ணாந்துருக்கேன். நீதி கடலையே வித்துட்டாங்க. அம்மா 200 கொய்யாப்பழம் கொண்டு வந்திருக்கேன். அதை 5ஆ பிரிச்சு அவங்க ரூம்ல வைக்க சொல்லட்டுங்களா? வேண்டாம், பிரிச்சு வைக்கட்டுமான்னு என்ன பேச்சு பேசுறீங்க? எல்லாத்தையும் கொண்டு போய் ஸ்டோர் ரூம்ல வைங்க. வேணுங்கிறத அவங்க எடுத்துக்குவாங்க. என் கணக்குள்ள இந்த வீட்டுல எதையும் பிரிக்கிறது இல்லைன்னு உனக்கு தெரியாதா? கொண்டு போய் வைக்க சொல்லு போ. மன்னிச்சிருங்க ஐயா. சுத்ரா, இப்படி வா. தலை சுத்துறது உட்காந்துக்கிறேன். ஏண்டா, வயல்ல வரப்புற தோப்புற வரத்துல ஒண்ணுமே இருக்காது போல் இருக்கு. எல்லாம் இங்கேயே குவிச்சு கிடக்கு. எங்க பாட்டனார் சொல்லுவாரு, பாவம் பண்ணா பணம் சேரும்னு. எனக்கு தெரிஞ்சு நீ ஒரு பாவம் பண்ணதில்ல. நானு வாரத்துக்கு ஒரு பாவமாவது பண்ணுவேன். எனக்கு ஒண்ணுமே தர மாட்டேங்கிறது. எல்லாம் உனக்கே சேர்ந்துட்டு இருக்கேன். அது எப்படி? விடுவா சொல்றேன். அது எப்படின்னா, வாரம் பூரா பாவம் பண்ணிப்பாரு, சேர்ந்தாலும் சேரும். ஏண்டா, இது பாவம் இல்லையா? ஊமா ஊமா ஊமா, என் சட்டி பணியெல்லாம் எங்க? எல்லாம் பீரோல தான் வச்சிருக்கேன். பீரோலாம் தேடி பார்த்தாச்சு, அங்க இல்ல. இங்க கொஞ்சம் வேலையா இருக்கேங்க. ஐயோ, கோர்ட்டுக்கு போன எடுத்து கொடு. அப்படின்னா வெறும் பேண்ட் ஷர்ட்டோட போங்க, ஒண்ணும் ஆகாது. டிராயர் இல்லாம பேண்ட் போட்டுக்கலாம். பேண்டே இல்லைன்னா இருட்டோட போ. அப்ப எப்படி திரும்பி வர்றது? இப்படி வா. எங்க காய் காய் பூசணிக்காய் மோர் குழம்புக்கு உதவுமே. கொண்டா கொண்டா. என்ன திருஷ்டி திருஷ்டி சுத்துறேன். குடும்பமா இது தேன்கூடு. ஐயோ, எங்கன்னே மட்டும் போல் இருக்கே. ஆஹா ஆஹா, அப்பா என்ன கணக்கு நடக்கிறது? வாசல போய் உடச்சிட்டு வந்துடுறேன். உமா, நீ போய் எடுத்து கொடுமா. கிடைக்குமோ இது போல காய்? கிடைக்குமா இது போல காய்? ஏண்டா சந்தர், நீ பேண்ட் போடல? நீ காய உடைக்கல? உடப்பட்ட உடைங்க. நீ உள்ள போ, சத்தம் கேட்கும். நீங்க உடைக்கிறத நான் பார்க்கணும். கண்ணா, நல்ல விளைஞ்ச காய்டா. ஆத்துக்கு 3 நாளைக்கு உதவுண்டா. திருஷ்டி பூசணிக்கா நீங்க போட்டு உடைக்கணும், நான் பார்க்கணும். பார்க்காம நீ போக மாட்டியா? மாட்டேன். மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். வீட்டுக்கு கொண்டு போங்க. ஏண்டா? யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். எப்பவும் உண்மையே சொல்ல வேண்டிய வக்கீல் இவன் உருப்படவே போறதில்ல. சார், எஸ், என் உடம்புக்கு ஒண்ணும் இல்ல, எனக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கணும். ஓஎஸ், என்ன சர்டிபிகேட் வேணும்? நான் அரசாங்க ஆஸ்பத்திரியில கருத்தடை ஆபரேஷன் செஞ்சுக்கணும். அதுக்காக. உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? எனக்கு குழந்தையே இல்ல. எப்ப கல்யாணம் ஆச்சு? 1 வருஷம் ஆச்சு. அதுக்குள்ள ஏன் கருத்தடை பண்ணி போறீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியமா? டாக்டர், என் மனைவிக்கு உடம்பு சரியா இல்லாம அரசாங்க ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கேன். சரியான கவனிப்பே இல்ல. வெளியில இருந்து மருந்து வாங்கிட்டு வர சொல்றாங்க. நான் BA ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணியும் வேலையே இல்லாம அலைகிறேன். கம் ஆன், அழாதீங்க. ஏற்கனவே 2-3 தடவை ரத்தம் கொடுத்து பணம் வாங்கிட்டேன். இனிமே ரத்தம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கருத்தடை ஆபரேஷன் செஞ்சுக்கிட்ட கூடுதல் பணம் கிடைக்கவில்லையா டாக்டர்? அதை வாங்கி இப்ப இருக்கிற நெருக்கடி கொஞ்சம் சமாளிக்காம நடக்கிறேன் டாக்டர். தற்சமயம் உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுது? 200 ரூபாய். இந்தாங்க. டாக்டர், இந்த வயசுல நீங்க கருத்தடை பண்ணிக்கிறது நீங்க உங்க மனைவிக்கு செய்யற துரோகம். தேவைக்கு அதிகமா இருக்கிற ஜனத்தொகையை கட்டுப்படுத்துறதுக்கு தான் கருத்தடையை தவிர்த்து இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் இல்ல. புரிஞ்சுதா? இதை கொண்டு போய் வீட்டுல கொடுத்துட்டு நாளைக்கு உங்க மனைவி அழைச்சிட்டு வாங்க, நான் ட்ரீட்மெண்ட் தரேன். அப்படியே உங்களுக்கு ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்றேன். ஓகே, வாங்க. அடா 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 அடா, ஆஹா, ஓஹோ, எக்ஸலன்ட், சூப்பர், ஃபென்டாஸ்டிக், பிரமாதம். அண்ணி, கோலம் எவ்வளவு அழகா இருக்கு. காகிதத்துல கூட இப்படி வரைய முடியாது. தரையிலேயே எவ்வளவு அழகா வந்திருக்கு. கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கலாம் போல இருக்கு. பெரிய கோலம் எப்படி கட்டி பிடிக்கிறதுன்னு பாக்குறேன். அண்ணி, உங்க கையை கொஞ்சம் கொடுங்க. எதுக்கு? பரவாயில்ல, கொடுங்க. மாவு கை. பரவாயில்ல. ஐயோ, மூஞ்சல அசிங்கமா போச்சு. பரவாயில்ல, அது கோலம், இது அலங்கோலம். உங்களுக்கு தெரியுது,
உங்க சின்னனுக்கு கொஞ்சம் கூட கோல ரசனையே கிடையாது. தம்பி, நீங்களாவது கோல புஸ்தகம் எங்க பார்த்தாலும் வாங்கிட்டு வந்து கொடுங்க. ஓகே. ஒரு முக்கியமான விஷயம் மறந்துட்டேனே, நாளைக்கு ரங்கோலி கண்காட்சி. ரங்கோலி கண்காட்சியா? ஒரு வாரம் நடக்குமே, ரொம்ப அழகா இருக்கும். மாட்டிக்கிட்டேன். உங்களுக்கு ஆல்ரெடி இதை பத்தி தெரியுமா? இது ரொம்ப ஸ்பெஷல் கண்காட்சியா, நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான். அப்ப அவசியம் பார்க்கணும். என்ன அழைச்சிட்டு போறீங்களா? ஓகே. முத்து முத்து பச்சரிசி மாக்கோலமா, வண்ண வண்ண புது கோலமா, நெஞ்சில் இந்த ஊர் கோலமா. முத்து முத்து பச்சரிசி மாக்கோலமா, வண்ண வண்ண புது கோலமா, நெஞ்சில் இந்த ஊர் கோலமா. என்ன நீ திடீர்னு பாட ஆரம்பிச்சிட்டீங்க? இந்த அழகான கோலங்களை பார்த்த ஆனந்தத்துல என்ன அறியாம பாடிட்டேன். இந்த ரங்கோலி எக்ஸிபிஷன் நடத்துறது யாருன்னு தெரியுமா? அவ்வளவுதான் இருக்கும். பார்த்தா கெட்டப் அந்த மாதிரி தான் இருக்கு. வாங்க போய் பாப்போம். இங்க போட்ட கோலம் ரொம்ப நல்லா இருக்கு. போய் தரங்க. வரங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த கோலம் எக்ஸிபிஷன் நடத்துனது நீங்க தானே? ஆமா. பாத்தீங்களா, நான் சொன்னது சரியா போச்சு. ஆமா, இந்த கோலம் எல்லாம் போட்டது யாருமா? நான் தான். இதெல்லாம் எந்த கோல புஸ்தகத்துல இருக்கு? புஸ்தகமா? நீங்க ஒண்ணு. எங்க குடும்பத்துல 5 வயசு குழந்தை கூட அழகா கோலம் போடுவா. இது எங்க வம்சாவழி கலை. விக்டோரியா மகாராணி ஆட்சி காலத்துல எங்க முப்பாட்டி லண்டனுக்கு போய்
பக்கிங்ஹாம் அரண்மனையில போட்ட கோலத்தை பார்த்து மகாராணி விரல்ல போட்டிருந்த வைர மோதிரத்தை கழட்டி எங்க பாட்டி விரல்ல போட்டுட்டாங்க. அப்படியா? ஆமா, உனக்கு மொத்தம் எத்தனை வகை கோலம் போட தெரியும்? சுமார் 400-500 வகை போடுவேன். 400-500 வகையா? அடேங்கப்பா, உன்னை எங்க வீட்டுக்கு கொண்டு போய் வச்சுக்கிட்டு எல்லா கோலத்தையும் கத்துக்க ஆசைப்படுறேன். வரியாமா? வரேங்க. வரேம்மா. தென்னம்பாளை பிளந்து சிந்திடும் சிரிப்புக்காரி. என்ன கவிதையா பாடுற? பாவேந்தர் பாரதிதாசன் பாடின கவிதை. ஒரு அழகான பொண்ணோட சிரிப்பை பத்தி இதை விட என்னத்த சொல்றது? அவர் பாடினது அந்த பொண்ணுக்கு ரொம்ப பொருந்தும். எந்த பொண்ணுக்கு? உங்க தம்பிக்காக நான் பார்த்து வச்சிருக்கிற பொண்ணு. என்ன அழகா கோலம் போடுறா. ஐயோ, இன்னொரு கோல பைத்தியமா? கோவிந்தா, ஏற்கனவே நீ ஒருத்தர் இருக்கிறது போதா? கூடத்துல இருந்து கொல்ல பக்கம் வரைக்கும் கோலத்தை போட்டு வைக்கிற. புது பொண்ணு வர போறா, கக்கூஸ்குள்ளேயும் கோலத்தை போடுவா. காயற வரைக்கும் உள்ள வரக்கூடாதுல்வா? அடவா. கோலத்தை பத்தி உங்களுக்கு என்னங்க தெரியும்? குத்து விளக்கு ஏத்தி வச்ச கூடமும் கோலம் போட்ட வாசலும் லட்சுமியோட இருப்பிடம். பைத்தியம், அந்த காலத்துல அசல் பச்சரிசி மாவுல கோலத்தை போடுவாங்க. எறும்புங்க வந்து திங்கும், போட்டவங்க புண்ணியத்தை வாங்கி கட்டிக்குவாங்க. இந்த காலத்துல வெள்ளைக்கல்லு மாவை இடிச்சு அதுல கோலத்தை போடுறீங்க. எறும்புங்க ஆவலோட வந்து பாக்குதுங்க. பாத்துட்டு அட பாவீங்களே, எங்களை ஏமாத்திட்டீங்களே, நீங்க நல்லா இருப்பீங்களான்னு சாபத்தை கொடுக்குதுங்க. ஏன் இப்படி வீணா எல்லா ஜீவராசியும் சாபத்தையும் வாங்கி கட்டிக்கிறீங்க? இன்னைக்கு தான் என் கோலத்தை நீங்க பாராட்டினீங்க. சரி சரி, லைட் ஆஃப் பண்ணுங்க. நான் இன்னும் நிறைய படிக்கணும். படிச்சது போதும், நேரம் ஆயிடுச்சு. லைட் ஆஃப் பண்ணுங்கன்னா. ஓஹோ, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை வரைக்கும் கப்சிப் மூச் தூங்கு பேசாம. நீங்க கூட இதுக்கு நாள் கிழமை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா? கீதா, மேல் நாட்டுல பொண்ணுங்க ஆண்ல பழி வாங்குறதுக்கு புதுசா ஒரு முறை கண்டுபிடிச்சிருக்காங்களா? என்னங்க அது? பகல்ல பிளேட்டு, ராத்திரில கட்டில். ஆண்களோட ஆயுச ஆனந்தமும் அந்த தட்டுல இந்த கட்டியும் தானே இருக்குது. இது ரெண்டையும் வச்சுக்கிட்டு பொம்பளைங்க ஆம்பளைங்க அடிமைப்படுத்துறாங்களா? ஒரு புஸ்தகத்துல படிச்சேன். நல்லா படிச்சு கழிச்சிங்க. என்ன கண்ணத்தோட கண்ணத்தோரசி எண்ணத்தை மாத்த இன்ஸ்பிரேஷன் கொடுக்கறியா? பைத்தியம், இங்க பார், நான் ஒரு டாக்டர். இது ரத்த நாளம், இது சதை, இது இதயம், இது எலும்பு கூடு, மேல தோல். அவ்வளவுதான் உனக்கு இருக்குத. இது சரியான எருமை தோல். போய் படுத்துங்க. முதல்ல உங்களுக்கு டானிக் கொடுக்கணும். என்ன டானிக்? வாங்க சொல்றேன். போய் உங்களை கட்டிக்கிட்டேனே, சரியான சன்னியாசி.